ஓரா பாலா பஷ்யகரதரகலமா ரிக்கரபரதுருகலபரதரகலமா. உன்னதமானவரே எமக்கு நன்றி, உயர்ந்தவரே எமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவனாயிருக்கிறவர், நீர் ஒருவரே கர்த்தராயிருக்கிறவர். ஆண்டவரே, எமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உன்னதமானவரே, எமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உயர்ந்தவரே, எமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமிக்கு கீழே பாதாளத்திலும் உள்ள எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தை உடைய உன்னதரே இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. துதிகனமை மேலுக்கெல்லாம் பாத்திராய் இருக்கிறவரே, ஆண்டவரே, நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி கர்த்தாவே நீரங்களை மீட்டு கொண்டீரே, நீரங்களை மீட்டு கொண்டீரே. ராஜாக்களும் லேவியருமாய் ஆண்டவரே நீரங்களை தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே. இயேசுவே, நாங்கள் உமக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உதவி வரும் கண்மலையாம் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரமே பார்க்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரமே இந்த கால நேரத்தில் பார்க்கிறோம். நீர் பெரிய காரியம் செய்வீராக. பரிசுத்தரே, நீர் பெரிய காரியம் செய்வீராக. பரிசுத்தரே, நீர் பெரிய காரியம் செய்வீராக. உன்னதமானவரே, நீர் பெரிய காரியம் செய்வீராக. உயர்ந்தவரே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உயர்ந்தவரே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஓரா பாலா பஷ்யகரதரகலமா ரிக்கரபரதுருகலமா. உயர்ந்தவரே, எமக்கு நன்றி. உன்னதமானவரே, எமக்கு நன்றி அப்பா. உங்களைப் போல் ஒருவரும் இல்லை கர்த்தாவே, உங்களைப் போல் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே கர்த்தர் சுவாமி. இயேசுப்பா, உயர்த்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ராபாஷகரதரகலமா ரிக்கரபரதரகலமா. மகிமை நிறைந்தவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் யாவர் கால் ஒன்று எழுந்து நின்றவர்களாய் இந்த கால நேரத்தில் ஆவியானவரை பார்த்து சொல்லுவோமா. ஆண்டவரே, நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே நீரங்களை மீட்டுக் கொண்டீரே கர்த்தாவே. நாங்கள் ராஜாக்களும் லேவியராயும் இருக்கத்தக்கதாய் ஆவியானவரே நீங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆன்றீங்களா? விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டு. மீண்டுமாய் சொல்றீங்களா? விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டீர். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஆராதனை உமக்கன்றோ மகிமையுமக்கன்றோ எல்லாம் மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ.
கன்றோ வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் வெலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே சொல்லுங்க அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்திக்கத்தாவே நம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொண்ட தெய்வம் அல்லவோ நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த கால நேரத்திலும் கத்தாவே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உம்முடைய மகிமை கடந்து வரத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் கடந்து வரத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய தயவு கடந்து வரத்தக்கதாய் கத்தாவே ஆண்டவரே நீர் ஒருவராய் கடந்து வருவீராக அற்புதங்களை செய்கிறவராய் அதிசயங்களை நடப்பிக்கிறவராய் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக ஆண்டவரே நம்முடைய வல்ல காரியங்களை செய்யத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரே நீர் இறந்தவரும் இருக்கிறவரும் ஆண்டவரே நீர் வருகிறவருமாய் இருக்கிற தெய்வம் கத்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு கீழே பாதாளத்திலும் உள்ள எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தையுடைய உன்னதரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த கால நேரத்தில் கத்தாவே ஆண்டவரே உம் பாதத்தில் இறப்பதுதான் கத்தாவே ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் பிரியமாய் இருக்கிறதே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே மாத்திரமே ஏத்துகிறோம் அப்பா ஆண்டவரே மாத்திரமே ஏத்துகிறோம் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு நன்றி கத்தாவே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்களா என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாவங்கள் என் சுமைகள் என் பாவங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் சேர்ந்து சொல்றீங்களா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே
அப்படியே இந்த கால நேரத்தில் ஆவியானவரை பார்த்து சொல்றீங்களா? ஆண்டவரே உம்மை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேனப்பா. ஆண்டவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன். ஆண்டவரே நீர் ஒருவரே கர்த்தராய் இருக்கிறவர். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே எங்களின் பக்கமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே உம்மை போல் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. உம்மை போல் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை போல் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து கர்த்தாவே நீர் எங்களை மீட்டுக் கொண்டீரே. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உன்னதரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு கீழே பாதாளத்திலும் உள்ள இந்த இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் பாவங்களை போக்கி நீர் எங்களை மீட்டுக் கொண்ட தெய்வம் அல்லவோ. நீர் எங்களை மீட்டுக் கொண்ட தெய்வம் அல்லவோ. ஆண்டவரே எங்கள் குறைகள் ஆண்டவரை எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரை உயர்ந்த ஐஸ்வர்யத்திலே ஆண்டவரை நீர் எங்களை நிறுத்தி வைத்தவர் தெய்வம் அல்லவோ. இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம். உன்னதரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ வானிலும் பூவிலும் ஆண்டவரே மேலான நாமத்தை உடையவரே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உன்னதமானவரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ ராலாமா ஷேகேரேலே பேரேக்கரமா ஓ ரேவல பரதேர்கள பரதேர்களமா. சிறு வயதிலே நிறங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவோ நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உன்னதமானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உயர்ந்தவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை போல் ஒருவரும் இல்லை. உம்மை போல் ஒருவரும் இல்லை. உம்மை போல் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. நீர் ஒருவரே தேவன். நீர் ஒருவரே கர்த்தர். ஓ உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உராபா ஷெகரதேரகலமா உஷாமாய் கரங்களை தட்டி பாடுவோமா அந்த பரிசுத்த தேவனை உயர்த்தி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். அனுப்பும் தேவா உம்மாவினை அடியார் மீதே இவ்வேளையிலே. அனுப்பும் தேவா உம்மாவினை அடியார் மீதே இவ்வேளையிலே. பரிசுத்த ஆவி பலமாயிரங்கி பின்மாறி பெய்திடவே. பரிசுத்த ஆவி பலமாயிரங்கி பின்மாறி பெய்திடவே. அன்பே
அன்பே அன்பே ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே அன்பே ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா ஒரு நாள் என்னை வெறுத்தேன் ஐயா ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா தாய் பெரிதையா தாய் பெரிதையா தாய் பெரிதையா தாய் பெரிதையா அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் மீட்டு கொண்டார் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் மீட்டு கொண்டார் நமது ஜீவனை எனக்கு மாளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார் எனக்கு மாளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதளத்தின் சொந்தக்காரன் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதளத்தில் சொந்தக்காரன் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதளத்தில் சொந்தக்காரன் அவர் ஆமென் இந்த பாதளத்தில் சொந்தக்காரன் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவீ யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீ உண்மையாக உள்ளத்தின் ஆழத்தில் இந்த காலை நேரத்தில் சொல்றீங்களா இதுவரை காலமாய் நம்மளை நடத்தி வந்த தெய்வம் இனிமேல நடத்த வல்லவராயிருக்கிறார் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் அவர் உன்னுடனே கூட இருக்கிறார் அந்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க ஹல்லேலூயா இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவீ யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீ மீண்டுமா இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவீ யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீ
மீண்டுமாய் மீண்டுமாய் இதுவரை நடத்தி ஒரு விசுவாசத்தோடு சொல்லுங்க. நடத்துவி யெகோவாயிரே காத்துக்கொள்வி யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பி யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பி இதுவரை நடத்தினி இனியும் நடத்துவி யெகோவாயிரே காத்துக்கொள்வி இதுவரை நடத்தினி இனியும் நடத்துவி யெகோவாயிரே காத்துக்கொள்வி யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பி சொல்லுங்க. யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பி யெகோவாயிரே யெகோவாயிரே நீ சந்திப்பி சொல்லுங்க. யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் சொல்லுங்க. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். எல்லா பிள்ளைகளும் நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, தந்தை நீரே, என்னை காத்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தினவர்களாய் நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னபடி நாங்கள் எங்கள் கரங்களை தேவனுக்கு முன்பதாக உயர்த்தும் போது நாங்கள் எங்களை அவருக்கு முன்பதாக நாங்கள் தாழ்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, என்னை நடத்தி வந்த பாதைகளை நான் திரும்பி பார்த்து ஆண்டவரே எவ்வளவு ஆச்சரியமாய் எவ்வளவு அற்புதமாக ஆண்டவரே இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறீரே. என்னை கைவிடவில்லையே, என்னை விட்டு நீர் விலகவில்லையே, எங்களுக்கு நீர் உதவி செய்தீரே. ஆண்டவரே, தனிமையான நேரங்களிலே எல்லாம் ஆண்டவரே எங்கள் அருகாமையிலே நீர் வந்தீரே. உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை ஆண்டவரே உம்மோடு சேர்த்து கொண்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி. பரலோக தேவனே உமக்கு நன்றி. நீர் ஒருவர் மாத்திரம் எங்களோடு கூட இராமல் போய் இருந்தால் நாங்கள் எப்பொழுதோ மடிந்து போய் இருப்போம் அப்பா. நாங்கள் எப்பொழுதோ அழிந்து போய் இருப்போம். ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பது உங்களுடைய பெரிய கிருபைதான் அப்பா. பெரிதான உங்களுடைய கிருபைதான் அப்பா. இந்த மாலை இந்த காலை வேளையிலே இந்த உயிர் தெழுந்த நாளிலே உம்மை தேடத்தக்கதான இருதயத்தை நமக்கு கொடுத்தது நீங்க தானப்பா. நீங்க இல்லை என்று சொன்னால் நாங்கள் அழிந்து போய் இருப்போம், அடிந்து போய் இருப்போம். எங்கள் அக்கிரமங்களிலே நாங்கள் மூழ்கி போய் இருப்போமே.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கே கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உம்மை முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு சொல்லுங்க. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உம்மை பார்க்கின்ற போது ஆண்டவரே, உள்ளத்திலே இருக்கிற எல்லா கலக்கமும் நீங்கி போகிறது அப்பா. மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. கரங்களை அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுமா? மகிமையே லூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய முகங்களும் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலே வேதனை, இந்த உலகத்திலே துன்பங்கள், இந்த உலகத்திலே சொல்லனா துயரங்களும் போராட்டங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தாலும், அருமையான தேவ பிள்ளையே, இந்த போராட்டங்கள் எங்கள் இருதயத்திலே மிகுந்த துக்கத்தை கொண்டு வரும்போது, நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது, எங்கள் உள்ளத்தின் நாயகராய் அவர் இருக்கிறபடியினால அவருடைய சமூகம் எங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பரலோக சந்தோஷத்தை அவர் எங்கள் உள்ளத்திலே வைக்கிறார். அவர் ஒளியாய் இருக்கிறதினால அவருடைய வெளிச்சத்தை எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவருடைய வெளிச்சம் எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிறபடியினால் எங்கள் முகங்கள் பிரகாசிக்கிறது. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சுவாமி சொன்னார், நானே மெய்யான ஒளியாய் இருக்கிறேன், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நான் தான். ஆமென். இருளிலே வாழ்கின்ற ஜனங்கள் பேரொளியை கண்டார்களாம். அந்த பேரொளி தான் ஆண்டவராகிய இயேசு. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களிலே வீற்றிருந்தால், எங்களை சூழ எவ்வளவு பெரிதான காரிருள் சூழ்ந்தாலும் எதுவுமே எங்களை மூழ்கடிக்க பண்ண முடியாது. இருள் எங்களை அழிக்க முடியாது. இருள் எங்களை அழித்துவிட முடியாது, முடக்க முடியாது. கர்த்தரே எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார், மங்காத வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Glory. யோர்தானின்
வெள்ளங்கள் விலகிவிடும். எரிகோவில் மதில்கள் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் அகன்று விடும். எரிகோவில் மதில்கள் விலகிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் கட்டிகளை முறித்து விடும். எங்கள் சபையிலே எழுப்புதல் பரவிவிடு. எங்கள் வாழ்வில் கட்டிகள் முறித்து விடும். எங்கள் சபையில் எழுப்புதல் பரவிவிடு. எங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அப்பா, உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம் மண்டையில வருகிற ஒருவரை ஆகிலும் நீ தள்ளி விடுகிறவரே அல்ல ஆண்டவரே. உம்மை தேடி உம்மை நோக்கி உம்மை கதறுகிறவர்களுடைய சத்தத்தை நீ தள்ளி விடுகிறவர் அல்ல. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுகிறேன் என்று சொன்ன தெய்வம் அல்லவா. உம்மை நோக்கி இந்த காலை வேளையில கதறுகிறோம் ஆண்டவரே, கதறுகிறோம் ஆண்டவரே. நீங்க வேண்டும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான், எங்களுக்கு எப்பொழுதுமே ஜெயம்தான். நாங்க தோற்று போகிறவர்கள் அல்ல, நாங்க தோற்று போகிறவர்கள் அல்ல. நீர் எங்களோடு கூட இருந்தால் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் ஐயா, அதிகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னான், என்னோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் என்னை விட்டு விட்டு ஓடி போய் விட்டார்கள், ஆனால் கர்த்தர் மாத்திரம் எனக்கு துணை நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லா இருக்கும் போது, நீ சுகித்து இருக்கும் போது பலர் உன்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். ஆனால் நீ ஒரு நெருக்கத்துக்கூடாக போகும்போது, நீ ஒரு போராட்டத்துக்கூடாய் கடந்து செல்லுகின்ற போது உன்னோடு கூட இருந்தவர்கள் நீ காண மாட்டாய். அவர்கள் எல்லாரும் உன்னை விட்டு தூரமாய் போய்விடுவார்கள். ஆனால் உன் உயர்விலே, உன் தாழ்விலே உன்னை விட்டு விலகாத ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொன்னான், எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா கர்த்தரோ எனக்கு துணை நின்றார், கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். பாவிகள் என்று சொல்லி அவர் எங்களை தள்ளிவிடுகிறவர் அல்ல, அவர் எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர், அவர் எங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர். ஆமென். பாவியான என்னையே உம் பிள்ளையாய் மாற்றினீர்,
ஆவியான சொல்லுங்க சொல்லுங்க அப்பா ஒரு ஜெபமா உள்ளத்தை திறந்து சொல்லுங்க. பிள்ளையாய் மாற்றி நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுங்க. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லாரும் ஆராதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறேன் இயேசையா, உம்மை ஆராதிக்கிறேன். சொல்லுங்க. உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை முன்குறித்தீரே என் இயேசையா, நீர் உண்மை உள்ளவரே. உலக தோற்றத்துக்கு முன்பதாக உன்னையும் என்னையும் முன்குறித்த தெய்வம் உள்ளவரே. நீ நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஓ மகிமையின் ராஜா, விடுதலையின் ராஜா, அற்புதங்களின் தேவனே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. லோ பாரிபே கே தேகே சே கே தோ ஏபே லே கே தோ கே சாகா. ஓ ஹல்லேலூயா. அஞ்சிடே அஞ்சிடே என் நேசர் என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் நேசர் என்னோடு இருப்பதால். சொல்லுங்க. அஞ்சிடே நான் பயப்படேன், அஞ்சிடே என் நேசர் என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் நேசர். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொன்னார், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு முன்பதா இந்த கால வேளையில ஒரு பெரிய மதில் போன்றதான ஒரு போராட்டம், ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு காரியம் உங்களை விழுங்கும்படிக்காக உங்களுக்கு முன்பதாக நிற்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தையே அழித்து விடும்படிக்கு
அது ஒருவேளை வந்து நிற்கலாம். சூழ இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை கைவிட்டு இருக்கலாம். நீ எதுவுமே செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா! அவர் பெரியவர். அவர் ஒருவரே உனக்கு போதுமானவராய் இருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவரே, என் மாம்சீகத்திலே என்னுடைய அனுபவத்தை வைத்து ஒருவேளை இந்த மதிலை என்னாலே தாண்ட முடியாமல் போகலாம். என் சத்துருக்கள் என்னை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருக்கலாம். எனக்கு முன்பதாக இருக்கிற போராட்டம், எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த பெரிய பிரச்சனை என்னை பார்க்கிலும் பெரியதாய் இருந்தாலும், என்னை விழுங்குமா போல இருந்தாலும், தகப்பனே, நீர் என்னோடு கூட இருந்தால் இந்த மதில்கள் எல்லாம் தவிடு பொடியாகும். ஆமென். இந்த மலைகள் எல்லாம் தவிடு பொடியாகும். இந்த மலைகள் எல்லாம், இந்த மதில்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகும். நான் லேசாக மதிலை தாண்டி விடுவேன். ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா! ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்களித்த தேசம், என்னுடைய தலைநகரம் எரிகோ. அந்த எரிகோ பட்டணத்துக்கு முன்பதாக ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த எரிகோ பட்டணத்தை ஆக்கிரமிக்க முடியாதபடி ஒரு பெரிய ஒரு அரண், ஒரு சுவர் இருந்தது. மனிதர்களால் அதை ஒரு நாளுமே ஒரு போதுமே அதை தகர்க்க முடியாது. அந்த எரிகோ மதில் தகர்க்கப்பட்டால்தான் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பழிக்க முடியும். ஒருவேளை இந்த நாளிலும் கூட தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் இன்னும் அவைகள் நிறைவேறாதபடிக்கு பலவிதமான தடைகள் உங்களை சூழ இருக்கலாம். அதை அடையாதபடி, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போகாதபடி, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போகாதபடி ஒருவேளை அவைகள் தடுத்து இருக்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த மதிலை சுற்றி நீங்கள் வலம் வர வேண்டும். ஒருவராகிலும் வாயை திறந்து ஒன்றும் பேசக்கூடாது. நீங்க சுற்றிட்டு வாங்க. 7 நாட்கள் அவ்விதமாய் சுற்ற வேண்டும் என்று சொன்னார். 7வது நாள் 7 தடவை சுற்ற வேண்டும் என்று சொன்னார். அது சொன்னார். அந்த 7வது நாளிலே 7வது தடவை சுற்றி வந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்கள் எக்காலங்களை நீங்கள் ஊதுங்கள். தேவ ஜனமே, நீங்கள் ஆட்பரியுங்கள். ஆமென் சொல்லுங்க, ஆட்பரியுங்கள். அல்லேலூயா! ஆட்பரிக்கிறன்னா பெரிய சத்தம், சத்தமா கர்த்தருடைய நாமத்தை சொல்றது. அமைதியா இருந்து சோத்திர ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவர், அப்படி கிடையாது. ஆட்பரிக்கணும். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நீர்தான் யெகோவா ஈரே, நீர்தான் யெகோவா ஷம்மா, நீர்தான் யெகோவா நிசி. அதுதான் ஆட்பரிக்கிறது. அத்தனை பேரும் ஆட்பரித்த போது தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆராதிக்கிற நேரம் நீங்க விளையாடி கொண்டு இருந்தா, ஆராதிக்கிற நேரம் மற்றவங்க ஆராதிக்கிறதே நீங்க பார்த்து கொண்டு இருந்தா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் விடுதலை வரப்போறது கிடையாது. கானானை காண்பீர்கள், எரிகோவை காண்பீர்கள், பக்கத்தில் போய் நிற்பீர்கள். ஆனாலும் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி தடைகள் காணப்படும். தடைகள் நீங்க வேண்டுமா? ஆட்பரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, ஆட்பரிக்க வேண்டும், ஆட்பரிக்க வேண்டும். சிலருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் நீ சொல்றத சொல்லும் மனுஷா, நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லுவார்கள். அப்படிதான் இருக்கிறீங்க. குட், அப்படியே இருந்துருங்க. ஏனென்றால் உங்களை சூழ இருக்கிறவர்கள் ஆட்பரிக்கும் போது அவர்கள் ஜெயம் பெற்று முன்னேறுகிறார்கள். நீ ஆட்பரிக்காம இருப்பேன் என்று சொன்னதால சாகும் வரைக்கும்
வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு விடுதலை இல்லை, தேவனை நீ அனுபவிப்பதில்லை. அப்படியே இருந்து அப்படியே நீ மடிந்து போவாய். ஜெயங்களை காணணுமா? கர்த்தர் செயல்படுகிறத காணணுமா? மனிதனால் கூடாததை தேவன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், 7வது தடவை சுற்றி வந்தபோது ஆசாரியர்கள் காலங்களை ஊதும்போது எல்லாரும் ஆர்ப்பரியுங்கள் என்றார். எல்லாரும் ஆர்ப்பரித்தாங்க. அற்புதம் நடந்தது. மனிதனால் கூடாததை கர்த்தர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் செய்து முடித்தார். கர்த்தர் செய்து முடித்தார். எரிகோ மதில்கள் விழுந்தது, தடைகள் நீங்கினது. இஸ்ரவேல் ஜனங்கள் நேராக சத்துருவுக்கு முன்பதாய் போனார்கள், சத்துருக்களை முறியடித்தார்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க. தேவன் பெரியவர். என் தேவன் உயர்ந்தவர். அவர் யெகோவா ஷம்மா. சொல்லுங்க. அவர் யெகோவா ஷம்மா. அவர் என்னோடு கூட இருக்கிறவர். வாயை திறந்து சொல்லுங்க. அவர் என்னோடு இருக்கிறவர். பிள்ளைய சொல்லுங்க. அவர் என்னோடு இருக்கிறவர். என்னோடு இருக்கிறவர். பெரியவர், பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா. சகோதரன் நிமால் ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு சாட்சி சொன்னார். பின்னர் ஜெபம் முடிஞ்ச உடனே அவர் மிகுந்த பாரத்தோடு சொன்னார், வெளிநாட்டிலே என்னுடைய மனைவி என்னுடைய ஆவணங்களை பயன்படுத்தி, என்னுடைய பணத்தை பயன்படுத்தி பிழையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாள். என்ன செய்வதென்று தெரியாமல் நான் தத்தளித்து கொண்டு இருக்கிறேன். தவறாமல் பின்னர் ஜெபத்துக்கு பிரதர் வருவார். சரி என்று அந்த ஜெபம் முடிய பிரதருக்கா ஜெபிச்சு போட்டு அனுப்பிட்டோம். அனுப்புன கையோட பிரதர் நிமால் அடுத்த நாள் ஓடி வாரார் சாட்சி சொல்ல. என்ன தெரியுமா? ஜெபிச்சு போட்டு வீட்டை போற நேரம் என்ன நடந்தது? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தந்தாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஓகே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் பிரதேசத்திலே வெளிநாட்டிலே இருக்கிறாங்க. நான் இங்கே இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும்? நான் சொல்லுகிற எதையுமே அவர்கள் கேட்பதில்லை. பட் உன்னாலே கூடாததை கர்த்தர் ஒருவர் செய்து முடிப்பார். உன்னாலே முடியாததை கர்த்தர் ஒருவர் தான் செய்து முடிப்பார். சிலாக்களுக்கு கேள்வி, ஏன் கத்தி கத்தி ஜெபிக்கணும்? ஏன் சத்தமா ஜெபிக்கணும்? ஏன் மெல்லமா ஜெபிச்ச ஆண்டவர் கேட்க மாட்டாரா? சத்தமா ஜெபிக்கிற நேரம் அங்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கின்றல்லவா வேதம் சொல்லுகிறது. யுத்தம் பண்ணுகிறவர்கள் சத்தம் போடாம வாரீங்களா, அடிச்சு பாப்பமா, அப்படியா யுத்தம் பண்ற? வீரமாய் போவார்கள், சத்துருவை எதிர்த்து கொண்டு போவார்கள், ஜெயகம்பீரமாய் போவார்கள், ஆர்ப்பரித்துக் கொண்டு போவார்கள், பட்டயத்தை ஏந்தி கொண்டு போவார்கள். ஆவேசத்தோட அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களுக்காய் வழக்காடுவார். கர்த்தர் அவர்களுக்காய் ஜெயத்தை கொடுப்பார். தேவ பிள்ளையே, நீ சாதாரணமானவன் அல்ல. உன் வாயை விரிவாய் திறக்கிற போது கர்த்தர் மகிமையான காரியம் செய்வார். Glory is glory. Hallelujah. அதான் நீங்க பாத்தீங்கன்னா எவங்கெல்லாம் சத்தமா உற்சாகமா ஆட்பரித்து ஜெபத்திலே ஆராதனையிலே தங்களுடைய நாட்களை செலவழிக்கிறார்களோ அவர்கள் மேலோங்கி நிற்க கர்த்தர் பண்ணுகிறார். அவர்களை மேலோங்கி நிற்க கர்த்தர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஓ, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிங்க.
கையை உயர்த்தி சத்தமா சத்தமா, வாலிப பிள்ளைகள் சத்தமா, இப்ப தலையை கீழே குனைய கூடாது. தம்பிமார பார்த்து சொல்றேன், கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க, நல்லா ஜெபிங்க. ஓ பாரி பேகே சேகே தோ, ஜெபி ஜெபி ஜெபி, நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், வைராக்கியத்தோட ஜெபிக்கணும். ஜெபிங்க, சத்தம் வரட்டும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் முடங்கி இருந்தது போதும், சத்தத்தை காணும், வாய தரங்க. ஓ ரே பேகே சாக்கி தோ ஓ ரே நே லே மோ ஹே பராகா தீ கரியந்தே. வல்லமை தேவனாய் இறங்கும், வல்லமை தேவனாய் இறங்கும், மகிமை தேவனாய் இறங்கும். இயேசுவின் நாமத்தில் எழும்பி நின்று ஜெபி, எழும்பி நின்று ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்திலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே ஆகிறது, 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 ஆகிறது. பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே முறிந்து போ, முறிந்து போ, முறிந்து போ. ஜெபி 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 ஜெபி, நல்லா நல்லா நல்லா. வல்லமையின் ஆவியானவரே இறங்கும், வல்லமையின் ஆவியானவரே இறங்கும், மகத்துவம் உள்ள தெய்வமே இறங்கும். உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஜெபிக்க, உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்க ஆராதிக்க, ஓ உம் பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிலே பலம் கொள்ள நீர் மகத்துவமான காரியங்களை செய்வீராக, நீர் மகிமையான காரியங்களை செய்வீராக. குடும்பங்கள் நடுவிலே மகத்துவமான காரியங்களை காண பண்ணோம். தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. பொல்லாத ஆவி கிரியைகள் அழிந்து போவதாக. நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது. பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிந்து போ, அழிந்து போ, அழிந்து போ, அழிந்து போ. மறைந்திருக்கிற ஆவிகள் வெளியவா, 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 வெளியவா. சர்வங்களை விட்டு வெளியேறு, சர்வங்களை விட்டு வெளியேறு. பொல்லாத ஆவியே, இருளின் அந்தகாரமே, உன் மகிமை வல்லமை முறிகிறது, உன் வல்லமை முறிகிறது, உன் வல்லமை முறிகிறது, உன் வல்லமை முறிகிறது, உன் கிரியைகள் அழிகிறது. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். நல்ல ஜெபிங்க, ஜெபிங்க, சபையை ஜெபிங்க. இதுக்காக தான் நாங்க இங்க கூடி வந்திருக்கிறோம். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ले बेके तो को शाखा थी बेरे लेंदो ए बे ले बे रे बे के साकी थे रे बे ए बे ले के रे बे को तो को शे ले बे रे बे को तो बा ए बे के साकी थे रे लेंदो ए बे के साखा थी बेरे दो. வல்லமை இறங்க வேண்டும், வல்லமை இறங்க வேண்டும், விடுதலை இறங்க வேண்டும், விடுதலை இறங்க வேண்டும், மகிமை இறங்க வேண்டும், அக்கினி அபிஷேகம் இறங்க வேண்டும். இறங்கட்டும் ஐயா. ஜெப ஆவியை ஊற்றுங்க, ஜெப ஆவியை ஊற்றுங்க, ஜெப ஆவியை ஊற்றுங்க. பாவத்தினுடைய கட்டுகள் முறிந்து போ, பாவ கட்டுகள் உடைந்து போ. வலி சர்ப்பத்தின் ஆவியே வெளியேறு, 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 வெளியேறு.
இயேசுவின் நாமத்திலே ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எல்லாரும் கேமரால நிக்கிற பிள்ளைகள் ஜெபிங்க, சவுண்ட்ஸ்ல நிக்கிற பிள்ளைகள் ஜெபிங்க. அபிஷேகம் வேணும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஆவியான தேவனே, இந்த காலை வேளையிலே நீர் உம்முடைய ஜனத்தின் நடுவிலே வல்லமையாய் இறங்குவீராக, வல்லமையாய் இறங்குவீராக. விடுதலை தேவனாய் இறங்குவீராக. ஓ, இருளின் அந்தகார ஆவிகளின் கிரியைகள் அழிந்து போகும்படிக்காய் வெளிச்சமாய் இறங்கும், ஒளியாய் இறங்கி வாரும், மகிமையின் ராஜாவாய் இறங்கி வாரும். அக்கினி அபிஷேகத்தோட இறங்கி வாரும், அக்கினி அபிஷேகமாய் இறங்கி வாரும். நல்ல ஜெபிங்க, விடாம ஜெபிங்க, கையை உயர்த்தி ஜெபிங்க. இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. நுகங்களை முறிக்கிற கர்த்தாவே, விடுதலை கொடுக்கிற கர்த்தாவே, இறங்கி வருவீராக. குடும்பங்கள் நடுவிலே கிரிய செய்கிற கலகத்தின் ஆவியே வெளியவா, தரித்திரத்தின் ஆவியே வெளியேறு, குழப்பத்தின் ஆவியே வெளியவா. விடுவிக்கிறோம். தொடர்ந்து வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. மனதிலே சஞ்சலம், மனதிலே தவிப்பு, மனதிலே கட்டுப்பாட்டுக்கு அடங்காத கோபத்தினாலே சிந்தையை நிரப்புகிற ஆவியே போ, வெளியவா, வெளியவா. விடுவிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை விடுவிக்கிறோம். ஹல்லேலூயா. Glory. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? உம் பிள்ளை நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, உன்னத தேவன் நீ,
என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மாலே நான் வாழ முடியுமா? உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? இயேசையா, உம்மோடு நான் வாழக்கூடுமா? ஆவியன் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. ஆவியன் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமோ? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமோ? நீரன்னை பயன்படுத்த முடியுமா? நீரன்னை பயன்படுத்த கூடுமா? நீரன்னை பயன்படுத்த கூடுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீரன்னை பயன்படுத்த முடியுமா? நீரன்னை இயேசுவே, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திட்ட என் இயேசையா. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திட்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுங்க. உம்மை போல புறவணைக்க யாரும் இல்லையே. நீர் போல் என் வாழ்விலே இயேசையா, நீர் போல் என் வாழ்விலே. நம்புவேன் என் இயேசு வரை. சொல்லுங்க. Yes Lord, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் தகப்பனே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும்
மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சொல்லுங்க, ஏசையா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன். சபையா சொல்லுங்க, இயேசு அப்பா அப்பா. ஓ அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தரபகதா பரகா சதரா. ஓ ஹல்லேலூயா. சந்தலா பரலாந்தினா ஹேரக சோதரலா பகரியாந்தே. இயேசுவே ஹல்லேலூயா. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ நான், நம்பாமல் இருப்பேனோ. என் அன்பான இயேசு என்னை தொட்டாரே. எப்படி இருப்பேன்ப்பா? எப்படிதான் நம்பாம இருக்க முடியப்பா? அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அன்பான என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ நான்.
பாரத்தை ஏற்றின தேவ பிள்ளை யுத்த காலத்திலே யாழ்ப்பாண பிரதேசத்திலே யாழ்ப்பாண வடக்குக்காக ஜபிக்கும்படிக்காக மலை பிரதேசத்திலே கொழும்பிலே எல்லாம் இருந்து ஏறக்குறைய 15 ஊழியர்கள் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு கடந்து போய் சில ஜெப கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இவ்விதமாய் ஊழியத்தை முடித்து அவர்கள் வருகின்ற போது அவர்களுடைய வாகனத்தை மறைத்து சரமாரியாக துப்பாக்கிச் சூடு அந்த வாகனத்தில் இருந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க என்று சொல்லி விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. பிறகு வந்தவர்கள் அவர்களை எடுத்து வைத்தியசாலையில கொண்டு போய் மோச்சரிக்குள்ள போட்டான். 15-16 சடலங்கள். ஆனால் சுட்டவர்கள் வேண திறந்து எல்லாரும் செத்து போயிருக்கிறார்களா என்றும் பார்த்தார்கள். அதன் பின்பதாகத்தான் அவர்கள் போனார்கள். ஆனால் இந்த சகோதரன் அந்த வேனுக்குள்ளே இருந்தார். அவரும் சுடுபட்டார். அவரும் மரித்து போய்விட்டார் என்று அவர்கள் ரத்தம் எல்லாம் போய் மயங்கி போயிருந்தார். எல்லாரோடையும் ஊழியக்காரங்க, மற்ற எல்லாம் ஊழியக்காரங்க எல்லாரையும் கொண்டு போய் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் அப்படியே மோச்சரில் போட்டிருந்தான். ஒருவருக்கு மேல ஒருவராக ஒவ்வொரு படியா எடுக்கிற நேரம் தான் இவருக்குள்ள சின்ன ஒரு அசைவு இருந்து உடனடியாக அவரை வைத்திய வாட்டுக்கு கொண்டு போய் சிகிச்சை பண்ணி அவர் உயிர் பிழைத்தார். அவருக்கு 2 கால்களும் இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முதல் தான் அவர் மரித்து போனார். அவர் அந்த வேளையில அந்த சூழ்நிலைக்கூடாக போகும்போது தேவன் கொடுத்த பாடல் தான் இது. என்னே சரி என்றும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ நான், நம்பாமல் இருப்பேனோ. என்னே சரென்றும் நம்பாமல் இருப்பேனோ இருப்பேனோ நான். உன் பக்கத்திலே 1000 பேர் விழலாம், உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழலாம். ஆனால் உன்னதமானவருடைய சட்டையின் கீழே வந்திருக்கிற உனக்கோ, அடைக்கலமாக வந்திருக்கிற உனக்கோ எந்த தீங்கு அணுகாதபடி கர்த்தர் எப்பொழுதும் உன்னை காத்துக் கொள்ளுவார். மனிதர்கள் எதையும் சொல்லட்டும், எப்படியும் நடந்து கொள்ளட்டும், உன்னோடு கூட இருக்கிறவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நம்பாமல். பல வருடங்களுக்கு முன்பதாக நெடுஞ்சேனை என்கின்றதான தூர பிரதேசத்தில் யுத்த காலத்தில் இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த ஒரு கிராமத்திலே ஊழியங்கள் ஆரம்பித்து நடத்தப்பட்டு கொண்டு இருந்த காலத்தில் பின்னாலே இருக்கிற பிரதர் மர்வின், சார் மர்வின் கையை வைத்து சார் மர்வின் அந்த கிராமத்திலே அந்த ராத்திரி அந்த கிராமத்தில் தண்ணி இல்லை, அந்த கிராமத்தில் லைட் இல்லை, தனிப்பட்ட ஒரு இடம், காடான ஒரு இடம், யாரும் ஜனங்கள் இல்லை, அநேகம் இல்லாத ஒரு இடம். ஒரு கூட்டத்தார் வந்து எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்து, ஆனால் எல்லாருக்கும் அடித்தான மேவினை பிடித்து கொண்டு போனார். எங்கே போனார் தெரியாண்டா, இருட்டு காடு. அவரை இரவோட இரவோ இழுத்துட்டு போயிட்டான், எங்கண்டே தெரியாது. அவரை அடித்து
அவருடைய தலையில் எத்தனை தையல்? 12, 14. கையில் காட்டுங்க. 12 தையல். அவர் செத்து போயிட்டார் என்று சொல்லி அவர்கள், இவரை அடித்தவர்கள் அவரை தூக்கி அந்த இடத்துல இருந்து ஒரு குளத்துக்குள்ள தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டான். அந்த இடத்துல பாம்புகள் இருக்கு, கால் முறிஞ்சிருந்த, கை முறிஞ்சிருந்த, தலையில 14 தையல், காய் வெடிச்சிருந்த, அருவில்ல தண்ணிக்குள்ள தூக்கி முகம் குப்புற போட்டு போயிட்டான். கையை அவரை ஷர்ட்டையை கழட்டி பின்னுக்கு கட்டி அடிச்சு இதெல்லாம் செய்து அப்படி தண்ணிக்குள்ள முகம் குப்புற தான் போட்டு போனான். ஆனால் அந்த நடு ராத்திரியில அவங்க எல்லாம் தூக்கி எறிஞ்செல்லாம் செய்து போனது பிறகு உணர்வு வந்திருக்கிறது. முகம் குப்புற போட்டு இருந்தாலும் ஒரு துளி தண்ணி கூட மூக்குக்குள்ளாலேயோ வாய்க்குள்ளாலேயோ அது எப்படி போகல இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. அதுதான் ஆச்சரியம். அவரே மெதுவாக இறக்கி வழியில வந்து கைகளில் இருக்கிற இதை கஷ்டப்பட்டு கலட்டி, கால் முறிந்திருக்கு, அப்படியே ஒரு மரத்தில் சாய்ஞ்சிருந்து இறக்கி அதிகால வேளையில் ஒரு வீட்டுக்கிட்ட வந்து அங்கதான் தஞ்சம் பூந்தார். அந்த மரண போராட்டத்தில் இருந்து, அந்த மரணத்தின் இருளிலே இருந்து, அந்த பள்ளத்தாக்கிலே இருந்து கர்த்தர் என்றும் தம் ஜனத்தை காக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீ கடந்து செல்லுகிற சூழ்நிலை எப்படியா இருக்கட்டும், மிகவும் காரிருள் சூழ்ந்து கொண்டதாய், மிகவும் பயங்கரமாய், இதோட என் வாழ்க்கை முடிந்திடும் என்று நீ நினைக்கலாம். மறவாதே, உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் உனக்குள்ளே இருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற வேலையை செய்து முடிக்கும் வரைக்கும் எவராலும் உன்னை அழித்து விட முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் நேசர் என்றும் என்னோடு நம்பாமல் இருப்பேனோ நான், என் இயேசு என்றும் உன்னோடு இருக்கிறார், நம்பாமல் இருப்பேனோ. ஷகதபகதபரதுலா லெபொரெந்தே லபஹார பஹந்தெரடபா லோரே. ஹல்லேலூயா. Hallelujah. We bless your holy name, Jesus. We praise your holy name, Jesus. Hallelujah. உமக்கு எல்லா மகிமை செலுத்துகிறோம், உமக்கு எல்லா கணத்தை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே கர்த்தர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. வாங்க. ஸ்டெலா கொம்மாதூர்லேருந்து வந்திருக்கிறா சகோதரி ஸ்டெலா. கடந்த வருடத்துக்குரிய உயர்தர பரீட்சைக்கு தேற்றினேன். இதற்கு முன்பு எனக்காக ஜெபிக்கப்பட்டது. கலைப்பிரிவில் ABC பெறுபேறுகளை பெற்று சித்தி அடைந்ததுடன் பல்கலைக்கழக அனுமதியும் பெற்றுள்ளேன். என்னை மிகவுமாய் ஆசீர்வதித்த என் ஏசப்பாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். God bless you. ஆமென். சரி, இன்றைக்கு கெதில கொண்டு வாங்க ஒரு ஆள். ஹல்லேலூயா. சொல்லுங்க என்னன்னு. கலாஜினி கல்முனை 5 வருடங்களாக முள்ளந்தண்டு வலி, விடரில் எல்லாம் வலி இருக்கு. இப்பயும் வலிக்குதா? தலையிடி இருக்கு. இவங்க முதுகு வலியை பற்றி கதைக்கிறாங்க, நீங்க தலையிடியை பற்றி கதைக்கிறீங்க. என்ன உங்களோட பிரச்சனை? மெயின் பிரச்சனை பாஸ்டர் தலையிடி. அதோட தலையிடி மட்டும் இல்லை, அப்படியே முள்ளந்தண்டு ஃபுல்லா. இயேசு இப்ப தலையிடி இருக்கு. எவ்வளவு காலம் இது? 5 வருஷம். எங்கேருந்து வாரீங்க? கல்முனையிலேருந்து வாரீங்க. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, உம்முடைய திவ்ய வல்லமை
இப்பொழுதே இறங்குவதாக. பொல்லாத ஆவியே, உன் கட்டை அவிழ்க்கிறேன். 5 ஆண்டுகளாக தலைவலியை கொண்டு வந்து மிகுந்த வேதனையை கொடுக்கிற ஆவியே, உன் கட்டுகள் இந்த நாளோட முறிந்தது. எல்லா இருளின் அந்தகார ஆவிகள், சூனிய வல்லமைகள் முறிந்து போவதாக. முள்ளந்தண்டிலே இருக்கிற வழியை பார்த்து நீ இனிமேல் இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்திலே come out now. இப்பொழுதே வெளியே வா. உன் கட்டவிழ்கிறது, உன் கட்டவிழ்கிறது. நீ மறைந்திருக்க முடியாது, நீ மறைந்திருக்க முடியாது. இயேசுவின் நாமத்திலே நீ மறைந்திருப்பதில்லை. In the name of Jesus. Amen. பாருங்க, இப்ப தலையடி இருக்கான்னு. இப்போ இல்லைப்பா. இப்போ நீங்கள் வரக்குள்ளே இருந்தது தலையடி ஒரு நாள் போகாது. போகிறல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு. பரவாயில்லண்டா என்ன அர்த்தம்? இவை சோதிச்சுட்டு வாங்க, எனக்கு நேரம் இல்லை உங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கிறதுக்கு. சோதிச்சுட்டு வாங்க. குறிஞ்சாமணிலேருந்து வாரேர். கொஞ்ச நாளாக உடம்பு ஃபுல்லாக வலியாக இருக்காம், காலையும் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். உடம்பெல்லாம் வலிக்குதா? இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்தையா நான் வந்து எல்லாம் செய்து அண்டுதாவே வருத்தம். என்ன பாருங்க, ஜபிச்ச உடனே எல்லாம் போயிட்டு பிறகு நீங்கள் காணலே ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்தால் தான் விடுதலையில் வாழலாம். அதுதான் கூட்டிட்டு வந்தார்கள் வரல போன ஞாயிற்று. இப்போ நீங்கள் பெரிய ஆள் தானே, உங்களுக்கு என்ன வர தெரியாமல் இல்லையே, வரலாம். ஏனென்றால் ஆண்டவர் விடுதலை கொடுத்து அந்த விடுதலையில் நீங்கள் வாழணும். அதுக்காகத்தான். இப்போ மேலெல்லாம் நோவுதா? இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த மேல் முழுவதும் இருக்கிற அத்தனை வருத்தமும் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதாக. I break this bondage now in Jesus name. Now இப்பொழுதே Jesus name. இப்ப பாருங்க, சோதிச்சு உடம்புல நீங்க வரக்குள்ள இருந்த நோ இருக்குதாண்டு. இயேசு சுவாமியுடைய பிரசன்னத்தில் விடுதலை இருக்கு. வாங்க நீங்க தொடர்ந்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த சுதாகரி சித்தாண்டி இருந்து வராங்க. கம்புக்காட்டுக்குள்ளே கட்டு அது உடைஞ்சிட்டு, ஆனால் அது இன்னும் புண்ணு ஆறலையாம். வைத்தியர்கிட்ட போயும் சுகமாகலை. நித்திரை எவ்வளோ காலம்? 9 மாதம் வரைக்கும். 9 மாதம். எந்த கம்பக்கட்டில்? நீங்கள் அதில் சீலை எதுவும் வச்சுக்கிறீங்களா? ஓ, ஏன்? தண்ணி படிஞ்சு கொண்டு தண்ணி வடிஞ்சு கொண்டிருக்கு, மனம் கொடுத்து கொண்டு 8 மாதம். ஓ ரிபகதா சகதா பாஷதரா. உம்முடைய ஒரு தொடுகை உம்முடைய பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே கட்டளையிடுகிறேன். இந்த கட்டு இருந்த இடத்திலே உண்டாயிருக்கிற அந்த புண்ணை பார்த்து குணப்படு, குணப்படு. இந்த புண்ணுக்கு பின்பதாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கையத்தான், இயேசுவின் நாமத்திலே நீ இப்பொழுது வெளியேறுகிறாய். எல்லா வழியும் இப்பொழுது நீங்கி போகிறது. இந்த நிமிஷத்தில் இருந்து தண்ணீர் வடிவதில்லை, சீதல் வடிவதில்லை, நாற்றம் எடுப்பதில்லை. சுகம் உண்டாவதாக, காய்ந்து போவதாக. ஆமென். வளமையா நோய் இருக்குதா? நோயும் இல்லை. ஒருக்கா சோதிச்சு பார்க்க நீங்க விரும்புறீங்களா? இப்ப எப்படி இருக்குண்டு ரூமுக்குள்ள கொண்டு போயிட்டு
தேங்க்யூ ஜீசஸ். சண்முகநாதன் வெளிக்கிழந்து வாரார். போன வாரம் வந்தவர் இரவில் கட்ட சுபனமாக வருதாம், வளவுக்க போக முடியாமல் இருக்குதாம். இயேசுவின் நாமத்திலே இந்த மகனுக்கு எதிராக கிரிய செய்கிற பொல்லாதாவியே, ஏவி விடப்பட்ட ஏவலின் ஆவியே, நிம்மதியாக வாழக்கூடாதபடி அதற்கு எதிராக கிரிய செய்கிற எல்லா பொல்லாத பிசாசின் ஆவியின் கிரியைகள் அழிந்து போவதாக இன் ஜீசஸ் நேம். பாருங்க, இப்ப அந்த வலி இருக்காண்டு மூட்டு வலி. நீங்க இப்ப கையை பற்றி காய்ச்சிங்க. இப்ப கையை ஆட்டாம அசைக்காம எப்படி சொல்லுவீங்க? அது இருந்து ஓட்டு போய் படுத்த உடனே திரும்பி அப்படியே வருது. போயிட்டு வா, ஜபிச்சாச்சு. எப்படி இருக்கு? முள்ளந்தண்டு வலி பரவாயில்ல பாஸ்டர், நல்லா இருக்கு இப்போ எனக்கு. கதங்களை தட்டி 5 வருடங்கள் கர்த்தர் நல்லவர். இயேசுல நம்பிக்கையா இருங்க. ஓகே. கூலாவடி செல்வி, இடுப்புல வலி, தலையிடி. தலையிடி எவ்வளவு காலம்? ஒரு 3 நாள் தான் பாதர். சரி. இடுப்புல வலி எவ்வளவு காலம்? இடுப்பு வலி இடைக்கிட வந்து தொடர்ந்துருக்கு. ஒரு எவ்வளவு காலம் என்று கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் வந்தா நல்ல. ஒரு 2-3 வருஷம். திரும்புங்க. இப்பயும் இருக்கு அந்த இடுப்பு வலி இருக்கு. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சுகம் இப்பொழுது கடந்து வருவதாக. இப்பொழுதே இந்த வழி முழுவதும் நீங்குவதாக. பாருங்க, இப்ப இருக்காண்டு கொஞ்சம் இருக்கு. திரும்ப இயேசுவின் நாமத்துல லீவ். பாருங்க, இப்ப இருக்காண்டு குனிஞ்சு பார்த்தா என்ன செய்து பாருங்க. என்ன பாருங்க, இஞ்சால திரும்ப இயேசுவின் நாமத்திலே இந்த முதுகிலே இருக்கிற வழியை நான் வெளியில் எடுக்கிறேன். ஒவ்வொரு முதுகு எலும்பு வழியாய் I command the healing to flow through every vertebra in the name of Jesus. இப்பொழுதே விலகி இருக்கிற எலும்புகள் அசைந்து தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்புவதாக. பாதிக்கப்படுகிற நரம்புகள் அசைந்து இப்பொழுது திரும்புவதாக, சுகம் உண்டாவதாக. பாருங்க, இப்ப அப்படியே தான் இருக்கா? அப்படியே தான் இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. ஜீசஸ். ஆண்டவரே, இன்னொரு விசை, கடைசி முறை உம்முடைய திவ்ய வல்லமை இறங்கும்படிக்க கட்டளையிடுகிறேன். இந்த வழி இருப்பதில்லை. உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நான் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த முதுகெலும்பை விட்டு வெளியே வா, தசைகளை விட்டு வெளியே வா. இப்பொழுது இந்த நுகம் முறிந்து போவதாக. எல்லா வழி இந்த நாளோட இப்பொழுதே நீங்குவதாக. லீவ். பாருங்க, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்க அதுல கொஞ்சம் நேரம் நில்லுங்க. அடுத்த ஆளுங்க. வரதன் மண்டு இருந்து வர புதன்கிழமை வந்தவர் ஃபிக்ஸ் வரதாம். வரதன், சரி, உங்களுக்கு ஃபிக்ஸ் வந்தேன்னு இப்போ வந்துச்சு. அதுக்கு பிறகு சரி, இப்போ அன்றைக்கு ஜபிச்சேன் உங்களுக்கு மறதி. முதலாவது எனக்கு சொல்லுங்க, நீங்கள் சொன்னீங்க ஒரு கிழமையில் 2-3 தரம் வலிப்பு வருமண்டு. இந்த கிழமை ஜபிச்ச பிறகு வந்துச்சா? எப்போ, எத்தனை தரம்? 3 தரம். எப்போ வந்தது? 3 தரம் நான் வந்தது தெரியாது. அப்போ எப்படி சொல்வீங்க 3 தரம் உண்டு? அப்பா, இவருக்கு இந்த கிழமை நாங்கள் ஜபிச்ச பிறகு வலிப்பு வந்துச்சா? வாங்க. சரி, வாங்க. இப்போ புதன்கிழமை ஜபிச்ச பிறகு புதன்கிழமை வியாழக்கிழமை கிளினிக் வந்து ஒரு தரம் வந்தது. ஒருக்கா வந்து இல்லாட்டி வளமையாக ஒரு கிழமையில் ஒரு மாதம் ஒரு தரம் அம்மா அவர் அன்றைக்கு சொன்ன ஒரு கிழமையில் 2-3 தரம் வருமுண்டு. அப்படி இல்லை. இயேசுவே, கையை விடுங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை நீட்டு. I speak healing now. சிந்தையிலே தெளிவு இப்பொழுது உண்டாவதாக. எந்தெந்த அந்நிய ஆவிகளுக்கு இவன் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறானோ, பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறானோ, உடன்படிக்கை பண்ணி இருக்கிறானோ, இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். அந்த உடன்படிக்கைகளை நான் முறிக்கிறேன். அவற்றின் மேலாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த மகனை விடுவிக்கிறேன். ஆண்டவரே, இவனுடைய மூளையிலே தெளிவு உண்டாவதாக, மாறாட்டங்கள் நீங்குவதாக, தெளிவு உண்டாவதாக. கட்டுப்படுத்த முடியாத கோபங்கள் இனிமேல் இருப்பதில்லை. இந்த வலிப்பு குணத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன்னை நான் கட்டிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்திலே உன்னை நான் கட்டிந்து கொள்ளுகிறேன். கிரியைகள் முறிந்து போகிறது. இவனுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகள் முறிந்து போகிறது. கோபத்தை உண்டு பண்ணுகிற எல்லா இருளின் அந்தகார கிரியைகள் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்திலே. விடுங்க கைய. உன்னுகம் முறிகிறது, உன்னுகம் முறிகிறது. இவனை கட்டுப்படுத்த முடியாது, இவனை கட்டுப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன் நுகத்தை முறிக்கிறேன். உன் கட்டை நான் அவிழ்க்கிறேன். என் சிந்தையை நான் விடுவிக்கிறேன். நல்ல ஞாபக சக்தி உண்டாவதாக. சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் வெளிச்சம் இவன் மேலே உதிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். எப்படி இருக்கு? என்ன செய்யுது? கோபம் வருது ஐயா. இப்போ வருது. இயேசுவின் நாமத்திலே இன்னொரு விசை கோபத்தை கொண்டு வருகிற அந்த பொல்லாதாவியே உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன். இந்த கோபம் இனிமேல் இருப்பதில்லை. இந்த கோபம் இனிமேல் இவனுக்குள்ளே இவனை ஆக்கிரமிப்பதில்லை. இயேசுவின் நாமத்திலே ஆமென். இல்லை இப்போ எனக்கு அடியா? அப்போதான் எனக்கு அடிக்க வலிக்கிட்டேன்னு. சரி, போயிட்டு வாங்க. புதன்கிழமை இருக்கா? இந்த புதன்கிழமை நடக்காது ஜெபம். அடுத்த புதன்கிழமை கொண்டு வாங்க ஒரு பார்ப்போம். சித்தாண்டியிலேருந்து வராங்க. ஒரு வருஷமாக தலையடியா இப்படி ஏசு. இப்போ இந்த தலை குத்து இருக்குதா? தலையடி இல்லை, இப்போ தலை சுத்துதல் வந்தது. தலை சுத்துறது தான் இருக்கு. இப்போ நீங்கள் தலை சுத்துதா தலை இடிக்குதா? இடிக்குது, தலையும் சுத்துது, ரெண்டும். இப்போ தலையிடி இல்லை, இப்போ இல்லை. எப்போ கடைசியாக இருந்தது? கடைசியாக இப்போ எனக்கு ஒரு இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த தலை சுற்று இப்பொழுது நீங்கி போவதாக. இப்பொழுது நம்முடைய தெய்வீக சுகம் இந்த மகளை தொடுவதாக. இன் ஜீசஸ் நேம். இப்போ பாருங்க, தலை சுற்று தாண்டு அவைய சோதிங்க பாருங்க. இல்லாட்டி சரியா சுற்றி கொண்டு இருந்த கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஓடிவா. இவ்வளோ நேரம் டெஸ்ட் பண்ணாமல் என்ன செய்துட்டு இருந்தீங்க? எப்படி இருக்கு சிஸ்டர்? கொஞ்சம் இருக்கு ஃபாதர். என்ன கொஞ்சம் இருக்கு? கம் ஹோலி ஸ்பிரிட், கம் ஹோலி ஸ்பிரிட். திரும்புங்க இருக்கு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். விலகி இருக்கிற எலும்பை பார்த்து நீ இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஒருக்கா பாருங்கம்மா. பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்லன்றா இவ? அப்படிதான் இருக்கா? என்ன மாதிரி இருக்கு? இருந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இருந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆராதனை முடிஞ்ச திரும்ப பார்ப்போம். சரி வாங்க மகள், சொல்லுங்க. தண்ணி வடிஞ்சு எப்படி இருக்கு? தண்ணி படிஞ்சு கொண்டு தான் இருக்கி, மனம் கொடுத்து கொண்டு இருக்கி. இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
நோய் இருந்துச்சு உங்களுக்கு? நோய் இருந்தது, இப்போ வர குளியும் இருந்து கொண்டா இருந்தது. இந்த கையை தான் இயேசுவின் நாமத்திலே உம்மாலே கூடாதது ஒன்றும் இல்லை. I speak your healing to flow right now in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது இந்த புண்ணை பார்த்து அதுக்குள்ளே கிரிய செய்கிற அத்தனை கிருமிகளை பார்த்து இப்பொழுதே நீ அழிந்து போவாயாக, இப்பொழுது அழிந்து போவாயாக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். கையை இழுக்க வேணாம். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய தெய்வீக சுகம் கடந்து செல்லுவதாக. ஒரு தொடுகை இப்பொழுது அற்புதத்தை செய்வதாக. இயேசுவின் நாமத்திலே I speak healing to flow now in Jesus name. Amen. இன்னொருக்கா பார்ப்பீங்களா? இப்ப இன்னொருக்கா பார்த்துட்டு வாங்க. ஓடிவாங்க, ஓடிவாங்க, ஓடிவாங்க. கேதில் அவ்வளோதானா? இந்த ஊர் வதனி 7 மாதங்களா அலர்ஜிக் சாப்பாடு சாப்பிட்டா ஒத்து வராதா? என்ன செய்யுது உங்களுக்கு? சிவப்பு சோப்பா தடிச்சு ஒழுங்குதும். இயேசுவே, நீர் எல்லா விதமான அலர்ஜியும் நீர் குணமாக்குற தெய்வம். உம்மாலே குணமாகாத வியாதி எதுவும் இல்லை. இவள் சர்வத்திலே ஆண்டவரே ஆகாரங்களை, குறிப்பிட்ட ஆகாரங்களை உண்ணும் போது உண்டாகிற அந்த ஒவ்வாமை இல்லாட்டி அந்த அலர்ஜி இந்த நாளோட குணப்படுவதாக. இவருடைய பிள்ளைக்கு விடுதலை உண்டாவதாக. தொடுவீராக, சுகமாக்குவீராக. ஆமென். சோத்திரம். சொல்லுங்க எங்களுக்கு அப்படின்னா வாங்கம்மா. கடைசி சொல்லுங்க, எப்படி இருக்கு? கொஞ்சம் தண்ணி வடிஞ்சு கொண்டு தாரி. சரி, இன்னொரு விஷயம் நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு இந்த மகளுக்கு ஜெபிப்பா. எனக்கு மணக்குது. ஒரு புண், நீண்ட காலமாக ஒரு புண் இருந்தால் அதுக்குள்ளால சிதல் வடிந்து கொண்டிருந்தால் எப்படி மணக்குமோ அப்படி மணக்கிறது. நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்படுவோம். இந்த மகளுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். இவளை குணமாக்க இயேசு சிலுவையிலே காயப்பட்டார். என்னுடைய தழும்புகளாலே நீ குணமானாய் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கட்டளை இடுகிறேன், கட்டளை இடுகிறேன். இவளுக்கு விரோதமாய் கிரிய செய்கிற பொல்லாத ஆவியே, இப்பொழுது நான் உனக்கு ஆணையிடுகிறேன். உன் கிரியைகள் முறிகிறது. வெளியவா, 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 வெளியவா என்று உனக்கு ஆணையிடுகிறேன். உன் கட்டை அவிழ்க்கிறேன், உன் கட்டை அவிழ்க்கிறேன். இந்த புண்ணை இவளுக்குள்ள கொண்டு வந்து இவளை வேதனைப்படுத்தி இவளை அலக்களிக்கிற ஆவியே, வெளியவா இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே, இப்பொழுதே இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவே உம்முடைய விடுதலை ஒரு விசை இறங்கி வருவதாக. இவளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் மேலாக இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். இப்பொழுதே இவள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பிசாசினுடைய கிரியைகள் அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. வெளியவா, புண் வடிவாக இந்த சரீரத்தை பாதிக்கிற பொல்லாத ஆவியே, வெளியேறு, 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 வெளியவா. உம்முடைய விடுதலை இறங்குவதாக, விடுதலை இறங்குவதாக, விடுதலை இறங்குவதாக, விடுதலை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே அவர் இரத்தத்தால் விடுதலையே, அவர் இரத்தத்தால் விடுதலையே, இரத்தத்தால், இரத்தத்தால், அவர் இரத்தத்தால், அவர் வார்த்தையால் விடுதலையே, அவர் வார்த்தையால் விடுதலையே, வார்த்தையால், வார்த்தையால். இயேசுவின் நாமத்திலே in Jesus name இப்பொழுதே வெளியேறுகிறாய், இப்பொழுதே வெளியேறுகிறாய், இப்பொழுதே வெளியேறுகிறாய், இப்பொழுதே வெளியேறுகிறாய். சரத்தை விட்டு வெளியேறுகிறாய். ஆமென். என்ன செய்யுது? நீங்க சர்ச்சுக்கு அங்கே போறீங்களா? இயேசுவை தெரியுமா? எவ்வளவு காலம்? ஒரு 3 நாள் தான் போய், ஒரு நாள் தானே போயிருக்கிறீங்க.
அடுத்த கிழமை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். கட்டாயம் மாற்றம் வருது உங்களுக்கு. விளையண்டா நோய் இருக்குதா? இப்போ நோய் நின்றுட்டுன்னா உங்களுக்கு சுகம் வர தொடங்கிட்டு. சரியா? கர்த்தர் அற்புதம் செய்யிட்டார். இன்றையோட சரியாயிரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. போயிட்டு வாங்க. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே. என்ன இது? என்னது? கழுத்துல கட்டி இருக்குதா, முதுகுல இருந்து உடம்பெல்லாம் வலி இருக்குதா, மற்றது இந்த 3 வருஷமா காயம் கொண்டு வந்து ஆறாம இருக்குதா. நான் கடைசியை தானே ஜெபிக்கல, நான் பிள்ளை ஒப்பு கொடுக்க போறேன்னு இப்போ. அதுக்காக எழுமுங்கம்மா. உடம்பு முழுவதும் வலியா? இயேசுவே, உம்முடைய மனதுருக்கம் இந்த மகளை தொடுவதாக. உம்முடைய மனதுருக்கம் இந்த மகளை தொடுவதாக. உம்முடைய மனதுருக்கம் இந்த மகளை தொடுவதாக. லீவ் இன் ஜீசஸ் நேம். பாருங்க, இப்ப உடம்புல நோய் இருக்குதாண்டு பாருங்க. உடம்பெல்லாம் நொந்துச்சா வரக்குள்ள? இப்ப பாருங்க, இருக்காண்டு நல்லா இருக்கு. காலில் நோய் இருந்ததா? அது நான் கடைசியா ஜெபிக்கலாம். சரியா? உடம்புல இருக்கிற நோய் இல்லை, நல்லா இருக்கு. சோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு.